18 தர்பார். வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? எங்க பார்த்தாலும் ஒரே திருவிழா கோலம், ஊர்ல எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் பக்கத்துல துரியோதனன் படுகொலை விழா நடந்திருக்கு. ஒரே ஒன்னா சேர்ந்து கொண்டாடி தீர்த்திருக்காங்கன்னா பாத்துங்க. கரும்பு அப்படியே சக்கையா புளிஞ்சு ஜூஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டீங்க. இந்த உடம்பு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க போல் இருக்கு அப்படின்னு தம்பிங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாத்துக்குமே ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கிறாரு அண்ணன். ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஊர் திருவிழாவாக இருக்கும், அதனால தான் எல்லாரும் பயங்கரமாக ஜாலியாக ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, மூதாட்டியோட 100வது பிறந்த நாளை ஒட்டுமொத்த உறவினர்களும் ஒன்றா சேர்ந்து ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரும் கொண்டாட்டத்தில் இருக்க திண்டுக்கல் பக்கம் நத்தத்தில் ஒரு விசேஷத்தை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சமத்துவ மீன்பிடி திருவிழா. கம்மாய்க்குள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒன்னா சேர்ந்து மீனை பிடிச்சி பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. பாருங்க, இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்குறப்ப என் உணர்வுலாம் அப்படியே நாடி நரம்பு ரத்தம் அப்படி துடிக்கும். எப்படியாச்சும் ஜிம்முக்கு போய் அடுத்த மாதமே இந்த மாதிரிலாம் நானும் உடம்பு வைக்கணும் அப்படிலாம் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன். ஏன் சில நேரங்களில் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் கூட எடுத்துருக்கிறேன். பட் என்ன பிரயோஜனம்? இங்கே பாருங்கள், சேலத்தில் ஆணழகன் போட்டி நடத்தியிருக்கிறாங்க. நான் உடம்பு ஒரு பக்கம் சேலத்தில் விதவிதமாக போஸ் கொடுத்து ஆணழகன் போட்டி களகட்ட திருச்செங்கோடில் ஒரு சிம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலேஜில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றி சாதனை படைச்சிருக்கிறாங்க.
எது சார் வாழ்க்கையில் சந்தோஷம்? எப்பயாச்சும் இயற்கையோட வாழ்ந்து பார்த்துருக்கோமா? இயற்கை கிட்ட பேசியிருக்கோமா? ஒரு மரத்தை நட்டு வளர்த்துருக்கோமா? இதெல்லாம் தான் சார் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்ப ஆமாம் அதுதான் உண்மைன்னு தோணும். இங்கே பாருங்கள், அப்படியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை திருவாரூரில் ஒரு வனத்துறை அதிகாரி வாழ்த்துட்டு இருக்கிறாரு. நடைப்பயிற்சி போகிறப்ப ஒவ்வொரு மரமாக நட்டு வளர்த்து அந்த இடமே இப்போ அப்படியே சொர்க்கம் மாதிரி காட்சி அடிக்குது. ஒவ்வொரு முறையும் நானும் ஆசையாக கொடைக்கானலுக்கு போவேன். அப்பெல்லாம் ரிலேஷன் லைட் ஷோ இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. இப்போ பாருங்க, என்னம்மா பின்னி பெடல் எடுத்துருக்கிறீங்க போக. பாருங்க, நாம படுற கஷ்டம் பசங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கஷ்டம் தெரியாமலே குழந்தைங்களை வளர்க்காதீங்க. என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை தெரிய வச்சு வளங்க, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நடிகர் கார்த்திக் பேசியிருக்கிறார். இதை பாருங்க, ஒவ்வொரு கல்வியாண்டு வரப்பையும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் கொஞ்சம் கணிசமாக உயர்றதை பார்க்க முடியுது. பயங்கர சந்தோஷம். இது இன்னும் மேலும் அதிகரிக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? குறைக்கிற பாடத்திட்டங்களை கொஞ்சம் குறைக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பேரண்ட்ஸ் வந்து முன் வருவாங்க கொண்டு வந்து பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க, ஆர்வம் உள்ள பசங்க அதிகமாக சேருவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க, நல்லா சானிடேஷன் கொடுக்குறாங்க, நல்லா வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ், நல்லா ப்ரொஜெக்ஷன், நல்ல ப்ரொஜெக்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்லா கொடுக்குறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து அது பண்ணுறதில்ல. சில பள்ளிக்கூடத்தில் டாய்லெட் வசதி இந்த மாதிரி இதெல்லாம் இன்கன்வீனியன்ட் நிறைய இருக்குது. எல்கேஜி இதெல்லாம் வந்து இப்போ வரையும் அரசு பள்ளிகளில் இல்லை. ஸோ எல்கேஜி யூகேஜி வந்து ரெகுலர் இதாக வச்சோம்னா அது மூலமாக வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். அரசியல்வாதிகள் அவங்க பிள்ளைங்களை அரசு ஸ்கூலில் சேர்க்குறோம். அரசு ஊழியர்கள் மற்றும் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிற அனைவரும் அவங்க ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கணும். ஸ்கூல் எல்லாமே ரொம்ப செதிலடைஞ்சு போய் இருக்குது. அந்த ஸ்கூலை வந்து இது பண்ணணும், வேலை பார்க்கணும். இல்லை, அரசு பள்ளிகளில் வந்து இப்போ கொடுத்துருக்கிற திட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன இப்போ தனியார் பள்ளிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த லாங்குவேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்போக்கன்லாம் அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணுறாங்க. நம்ம அரசு பள்ளிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. கட்டட அமைப்புகள் இல்லை, விளையாட்டு மைதானங்கள் இல்லை, கழிவறை வசதிகள் இல்லை. அரசு பள்ளிகளில் வந்து எஸ்என்சி இருக்குது, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். அரசு வந்து அரசு பள்ளிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. பசங்களை வந்து ஊக்குவித்து அரசு பள்ளிகளுக்கு அனுப்பணும். சரி வா, நாமளும் எவ்வளோ நேரம் காட்டிலே இருக்கிறது, கொஞ்சம் காத்தாட ஊர் பக்கம் போயிட்டு வருவோன்னு கொல்லிமலை பக்கம் 2 சிறுத்தை ஊருக்குள்ளே சுற்றிட்டு தெரியுதான். சிசிடிவி காட்சியெல்லாம் வந்திருக்கு. மக்கள்லாம் பயங்கர பீதியில் இருக்கிறாங்க. உடனே கூண்டு வச்சு பிடிக்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க.
சிதம்பரத்தில் ஒரு சம்பவம், மழைநீர் வடிகால் பள்ளத்தில் ஒரு பசுமாடு ஒன்று விழுந்துருச்சு பார்த்துங்க. தீயணைப்பு துறைக்கெல்லாம் தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போராடி இந்த மாட்டை மீட்டிருக்கிறாங்க. இந்த தென்பெண்ணையாறு தமிழ்நாட்டோட 5 மாவட்டங்களுக்கு முக்கிய ஜீவாதாரம். இப்போ அந்த நதிக்கு பெரிய பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ரசாயன நுரைய கக்கிட்டே இருக்குது. இது எப்படியாச்சும் நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு மக்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த தெருநாய் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னா, முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடத்துற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. நம்ம மாநிலத்துல தான் இப்படின்னு பார்த்தா கேரளாலே அதே பிரச்சனை தான். ஒரு சின்ன பையனை நாய் ஒன்று கடிச்சு கொதறக்கூடிய காட்சி பார்க்கவே பயமா இருக்கு. ஒருவேளை ஆட்சி அமைச்சிட்டா கூட்டணி ஆட்சியா இருக்குமா எப்படி? இங்க பாருங்க, இது பற்றி ஏற்கனவே நம்ம மாநில தலைவரும் சொல்லியிருக்கார், நானும் சொல்லியிருக்கேன். நான் 36 ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாகியாக இருப்பேன். ஒரு நாளும் கூட்டணி பற்றியோ, கூட்டணியில் யார் பங்கு பெறுவார், ஆட்சியில் பங்கு பெறுவதா இல்லையா, இது எல்லாம் முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை. அதனால் எப்படி திரு அமித்ஷாஜி அவர்கள் அவரோட விசிட்டை பற்றி அன்றைக்கே என்கிட்ட கேட்டப்போ சொல்லியிருக்கேன்னா, வந்தார், கண்டார், வென்றார். அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கின்ற அமித்ஷாஜியை போன்றவர்கள் கட்சியினுடைய தேசிய தலைமை நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும். தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சீரழிக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ 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 நோ, புதுச்சேரியில் பார்த்தீங்கல்ல பயங்கரமா தேர்வுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அது ஒரு சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறை, அதை இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது, இதை நிச்சயமாக இங்கே கொண்டு வர வேண்டும். பாண்டிச்சேரியில 99% அரசு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. ஆனா எப்ப பார்த்தாலும் நேத்து நீங்க தேர்வை சொல்லும் பொழுது எல்லா மாநிலத்திலும் ஏதோ மோசமா இருக்க மாதிரியும் தமிழ்நாட்டு மட்டுமே முன்னேறி செல்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். எல்லா விதத்திலும் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதையே மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருப்பேன். மக்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, மத்திய அரசு எது செஞ்சாலும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க. 2026 நம்ம மாத்திருவோம், மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தாவேகா கொள்கை எதிரியோடையும் அரசியல் எதிரியோடையும் நிச்சயமா கூட்டணி கிடையாது அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ நோ நோ, அதாவது யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? தலைவர் விஜய் தானே, அவர் ஒன்றும் கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூட்டணிக்கு வெயிட்டிங். தாவேகால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா, அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது எல்லாமே எங்களது
அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனா எனது கோரிக்கை என்ன என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அக்கா அடுத்து அண்ணன் திருமாவளவன் சூப்பருங்க, இதுல நான் உங்களை பாராட்டுறேங்க அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த பாருங்க அத்துமீறி அது இதெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுத்துருந்தீங்க. இப்ப இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி விசாரணை நடத்துங்க, ஊழல் நடந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சூப்பரு, இதே மாதிரி அத்துமீறி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனை ஒண்ணு பாராட்டுறேன். ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனது கருத்து. பாமக விவகாரம் தொடர்பா அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தங்க பயங்கர விமர்சன பார்வையை முன்னிச்சிருக்கிறார். 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்காக பாமக நிர்வாகிகளை தைலாபுரம் தோட்டத்திற்கு அழைத்தார். படுத்துக்கொண்டே எப்படி தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனை வழங்குவதற்காக பாமக நிர்வாகிகளை அழைத்த போது அவர்கள் வீட்டிலே படுத்துக்கொண்டு குத்தகை பார்ப்பதைப் போல நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு வழி தெரியும், நாங்கள் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் இங்கு வரவே இல்லை. ஆக இதுதான் பிரச்சனை. ஆக தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை முற்றி இருக்கிறது. படுத்துக்கொண்டே யார் ஜெயிக்க போகிறார் என்று பார்ப்போம். அப்புறம் ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.